ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாம்பியன் டிராஃபி தொடர் பிப்ரவரி 19ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அதுவும் துபாய் மற்றும் பாகிஸ்தான்ல. துபாயில நடைபெறுவதற்கு முக்கியமான காரணம் இந்தியா தான். பாகிஸ்தானுக்கு செல்ல முடியாது என அறிவித்ததுனால இந்தியாவுடைய போட்டியை துபாயில நடத்த ஐசிசி திட்டமிட்டு இருக்கிறது. பிப்ரவரி 19ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த ஆட்டத்திற்கு ஜனவரி 12ஆம் தேதியா அனைத்து அணிகளும் அவங்களுடைய வீரர்களை அறிவிக்க வேண்டும் என ஐசிசி திட்டவட்டமா தெரிவித்திருந்தது. அப்படி இருந்தும் பாத்தீங்கன்னா தற்போது வரைக்கும் இந்திய அணியை அறிவிக்கவே இல்லை. ஏன்டா அறிவிக்கல அப்படின்னு மிகப்பெரிய கேள்வி எல்லோருக்கும் எழுந்திருந்த நிலையில அதற்கு முக்கியமான காரணம் இந்த 2 நட்சத்திர வீரர்கள் தானாம். அதனால கொஞ்சம் தாமதமாகும், கால அவகாசம் வேண்டும் என பிசிசிஐ பாத்தீங்கன்னா ஐசிசியிடம் கோரிக்கை வைத்தும் இருக்கிறது. இந்திய அணி, அதாவது இந்த 16 பேர் கொண்ட இந்திய அணியை அறிவிப்பதுல முக்கியமா இந்த 2 நட்சத்திர வீரர்கள் கண்டிப்பா வேணும் அப்படிங்கிறதுனாலதான் இந்த இந்திய அணி அறிவிக்கப்படுவதற்கான அந்த தாமதம் பாத்தீங்கன்னா தள்ளி போயிட்டே இருக்கு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ராவும் குல்தீப் யாதவும் தான். ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நடைபெற்ற 5வது டெஸ்ட் போட்டியில முதுகு பகுதியில காயம் ஏற்பட்டதன் காரணமா அவரு அந்த தொடர்ல இருந்து பாதியிலேயே வெளியேறினாரு. தொடர்ந்து தற்போது வரைக்கும் சிகிச்சையில தான் இருந்து வராராம். அவருடைய முழு உடல் தகுதியை தற்போது வரைக்கும் நிரூபிக்காத காரணத்தினால பும்ராவை தேர்வு செய்வதில் சிக்கல் ஏற்பட்டும் இருக்கிறது. அதே போல குல்தீப் யாதவ் கடந்த ஆண்டு பங்களாதேஷ்க்கு எதிரான டெஸ்ட் தொடர்ல விளையாண்டுட்டு இருக்கும் போது அவர் காயம் ஏற்பட்டதன் காரணமா, அதுக்கு இடுப்பு பகுதியில காயம் ஏற்பட்டதன் காரணமா அவரு அணியில இருந்து விலகி இருந்தாரு. தற்போது வரைக்கும் அவரு முழு உடல் தகுதியை பெறாத காரணத்தினாலையும் அவரையும் தேர்வு செய்வதில் சிக்கல் ஏற்பட்டு இருக்கிறதாம். இவங்க 2 பேருக்கும் இன்னும் 2 நாட்கள் கால அவகாசம் கேட்டும் இருக்கிறது பிசிசிஐ. அந்த 2 நாட்களுக்குள்ள இவங்க உடல் தகுதியை நிரூபித்து விட்டால் அந்த 16 பேர் கொண்ட இந்திய அணியில இவங்க 2 பேருமே சேர்க்கப்படுவாங்க. இவங்க 2 பேருமே சேர்க்கப்பட்டால் மட்டும்தான் ஐசிசி தொடருக்கு, அந்த சாம்பியன் டிராபி தொடருக்கு ஒரு வலுவான இந்திய அணியை அனுப்ப முடியும். இவங்க 2 பேரும் இல்லை அப்படின்னா அது இந்திய அணியுடைய பவுலிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பலவீனமா இருக்கும். அப்படிங்கிறதுனாலதான் பிசிசி பார்த்தீங்கன்னா தற்போது வரைக்கும் இந்திய அணியை அறிவிக்காம இருக்காங்க. ஐசிசியிடம் கோரிக்கையும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இன்னும் 2 தினங்கள்ல முழு உடல் தகுதியை நிரூபித்து இந்திய அணியை அறிவிப்போம் எனவும் பிசிசிஐ திட்டவட்டமா தெரிவித்தும் இருக்கிறதாம். இந்த போன்ற கிரிக்கெட் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.